பிஎஸ்என்எல் முறைகேடு விசாரணையில் தாமதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் புகார் தெரிவித்துள்ளார். கோவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி தொடர்பான பிஎஸ்என்எல் முறைகேடு புகாரில் விசாரணை தாமதப்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். முதலில் இத்தனை ஆண்டுகள் அந்த வழக்கை நடத்தாமல் இருந்தது என்பது மிக பெரும் தவறு. அதற்கு அந்த கூட்டணி ஆட்சி இருந்ததன் காரணமாக அவர்கள் தள்ளி போட்டு விட்டார். பொதுவாக ஒரு தொலைத்தொடர்பு இணைப்பு கொடுப்பது என்பது அந்த எக்ஸ்சேஞ்ச், அந்த தொலைத்தொடர்புக்கான பிரித்து கொடுக்கக்கூடிய கருவி பொது இடங்களில் அரசாங்கத்தால் அமைக்கப்பட வேண்டும். தனியார் வீட்டுக்குள் அமைக்கக்கூடாது. ஒரு தனியாருடைய வீட்டுக்குள் ஒரு பொது தொடர்பு நிலையத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஆனால் அவர் அமைச்சர் என்று இருந்ததால் அவருக்காக கொடுத்தோம் என்றால் ஒரே ஒரு இணைப்புத்தான் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் 323 இணைப்புகள் கொடுத்திருக்கிறார். அந்த 323 இணைப்புகளும் சன் டிவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது துண்டிக்கப்பட்டு அது முத்திரை வைக்கப்பட்டிருக்கிறது வழக்கு இருப்பதால். இப்பொழுது அந்த இணைப்புகளுக்கு வந்த தொடர்புகளை பார்க்க உலகம் முழுமையிலும் வந்த இணைப்புகளுடைய கணக்கையும் சேர்த்தால் 4,78,000 பேர் பேசியிருக்கிறார். இதற்கு ஒரு பைசா கூட கட்டணம் கட்டணம். எனவே இது ஒரு திட்டவட்டமான தெளிவான வழக்கு. இதில் பெரிய விசாரணைக்கு இடமில்லை. ஆதாரம் ஆவணம் என்பது அப்படியே இருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் இலவச வேஷ்டி சேலை இதுவரை பல மாவட்டங்களை சென்றடையவில்லை என்று குற்றம் சாட்டிய தா பாண்டியன், உச்சநீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்ட கோட்சேவை தேசபக்தன் என சிலர் கூறுவது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றும் கூறினார்.